ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் இதிலிருந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 30 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்த மெட்டீரியல் படிச்சிருந்தீங்கன்னா எல்லா கொஷினுக்குமே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் உயிர் மூச்சு என குறிப்பிடப்படுவது எது? இந்திய அரசியலமைப்பின் உயிர் மூச்சு என குறிப்பிடப்படுவது எது? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, முகவுரை. ரெண்டாவது கொஸ்டின், 42வது திருத்த சட்டம் மூலம் சேர்க்கப்பட்ட சொற்களில் தவறானது எது? 42வது திருத்த சட்டம் மூலம் சேர்க்கப்பட்ட சொற்களில் தவறானது எது? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, சுதந்திரம். ஸோ 42வது திருத்த சட்டம் மூலம் எந்தெந்த சொற்கள் சேர்த்துருப்பாங்க அப்படின்னா சமத்துவம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஸோ சுதந்திரம் சேர்த்துருக்க மாட்டாங்க. தேர்ட் கொஸ்டின், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கருத்து எந்த நிகழ்வில் இருந்து பெறப்பட்டது? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கருத்து எந்த நிகழ்வில் இருந்து பெறப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, பிரெஞ்சு புரட்சி. ஃபோர்த் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, நவம்பர் 26, 1949. ஃபிஃப்த் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் சமதர்மம் என்ற கருத்து எந்த சிந்தனைகளின் கலவையாகும்? இந்திய அரசியலமைப்பின் சமதர்மம் என்ற கருத்து எந்த சிந்தனைகளின் கலவையாகும்? சரியான விடை ஆப்ஷன் பி, மார்க்சிசம் அண்டு காந்தியம். சிக்ஸ்த் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு எந்த வகையை சேர்ந்தது? இந்திய அரசியலமைப்பு எந்த வகையை சேர்ந்தது? சரியான விடை ஆப்ஷன் சி, நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. செவன்த் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எத்தனை அட்டவணைகள் உள்ளன? இந்திய அரசியலமைப்பின் எத்தனை அட்டவணைகள் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் பி, 12 அட்டவணைகள். எய்த் கொஸ்டின், அரசியலமைப்பின் நெகிழ்வு மற்றும் நெகிழாமை இயல்பு எதை குறிக்கிறது? அரசியலமைப்பின் நெகிழ்வு மற்றும் நெகிழாமை இயல்பு எதை குறிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, திருத்தம் எளிதும் கடினமும் இரண்டும். ஸோ திருத்தம் எளிதும் கடினமும் இரண்டும். நைன்த் கொஸ்டின், கூட்டாட்சி அமைப்பின் முக்கிய அம்சம் இது? ஸோ இந்த தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, திருத்தம் எளிமையாகவும் இருக்கும் கடினமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு வகையிலும் இருக்கும். இப்போ ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில வகையில் திருத்தம் எளிமையாக இருக்கும். ஒரு சில வகையில் பார்த்திங்கன்னா திருத்தம் ஒரு சில வகையில் எளிமையாக திருத்தம் செய்ய முடியாது. அதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நைன்த் கொஸ்டின் பாருங்கள், கூட்டாட்சி அமைப்பின் முக்கிய அம்சம் எது? கூட்டாட்சி அமைப்பின் முக்கிய அம்சம் எது? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அதிகார பகிர்வு. 10th கொஸ்டின், ஒற்றையாட்சி அமைப்பின் அடிப்படை அம்சம் என்ன? ஒற்றையாட்சி அமைப்பின் அடிப்படை அம்சம் என்ன? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, மைய அதிகாரமே முக்கியத்துவம் வாய்ந்தது. 11வது கொஸ்டின், மக்கள் இறையாண்மை என்பது எதை குறிக்கிறது? மக்கள் இறையாண்மை என்பது எதை குறிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, மக்கள் அதிகாரம். 12வது கொஸ்டின், இந்தியாவில் வாக்குரிமை வழங்கப்படுவது எந்த அடிப்படையில்? இந்தியாவில் வாக்குரிமை வழங்கப்படுவது எந்த அடிப்படையில்? சரியான விடை ஆப்ஷன் சி, வயது அடிப்படையில். 13வது கொஸ்டின், இந்தியாவில் சமய சார்பின்மை என்பது என்ன? இந்தியாவில் சமய சார்பின்மை என்பது என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, அனைத்து மதங்களும் சமம். 14வது கொஸ்டின், குடியரசு என்றால் என்ன? குடியரசு என்றால் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, தேர்தல் மூலம் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறது குடியரசு. 15வது கொஸ்டின், நாடாளுமன்ற ஆட்சி முறை எதிலிருந்து பெறப்பட்டது? நாடாளுமன்ற ஆட்சி முறை எதிலிருந்து பெறப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, பிரிட்டன். 16வது கொஸ்டின், அமைச்சரவை யாருக்கு பொறுப்பாக உள்ளது? அமைச்சரவை யாருக்கு பொறுப்பாக உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, நாடாளுமன்றம்.
17வது கொஸ்டின் ஒற்றை குடியுரிமை எதை குறிக்கிறது? ஒற்றை குடியுரிமை எதை குறிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, ஒன்றிய குடியுரிமை. 18வது கொஸ்டின் நீதித்துறையின் சுதந்திரம் எந்த காரணத்தால் முக்கியத்துவம் வாய்ந்தது? நீதித்துறையின் சுதந்திரம் எந்த காரணத்தால் முக்கியத்துவம் வாய்ந்தது? சரியான விடை ஆப்ஷன் பி, சட்டத்தின் பாதுகாப்பு. 19வது கொஸ்டின் உச்சநீதிமன்றத்தின் கீழ் இயங்குவது எது? உச்சநீதிமன்றத்தின் கீழ் இயங்குவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி, உயர் நீதிமன்றம். 20வது கொஸ்டின் அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் உள்ளது? அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் உள்ளது? பகுதி 3. 21வது கொஸ்டின் அடிப்படை உரிமைகள் எத்தனை வகைப்படும்? அடிப்படை உரிமைகள் எத்தனை வகைப்படும்? சரியான விடை ஆப்ஷன் பி, 6 வகைப்படும். சொத்துரிமை எந்த திருத்தத்தால் நீக்கப்பட்டது? சொத்துரிமை எந்த திருத்தத்தால் நீக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, 44வது திருத்தம். 23வது கொஸ்டின் அரசியலமைப்பு நிவாரண உரிமை எந்த கட்டுரையில் உள்ளது? அரசியலமைப்பு நிவாரண உரிமை எந்த கட்டுரையில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, 32. 24வது கொஸ்டின் கல்வி உரிமை எந்த வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு? கல்வி உரிமை எந்த வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு? சரியான விடை ஆப்ஷன் பி, 6 to 14. 25வது கொஸ்டின் கல்வி உரிமை எந்த திருத்தத்தால் சேர்க்கப்பட்டது? கல்வி உரிமை எந்த திருத்தத்தால் சேர்க்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி, 86வது திருத்தம். 26வது கொஸ்டின் அரசின் வழிகாட்டும் கொள்கைகள் எந்த பகுதியில் உள்ளது? அரசின் வழிகாட்டும் கொள்கைகள் எந்த பகுதியில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, பகுதி 4. 27வது கொஸ்டின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் என்ன செய்யலாம்? அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் என்ன செய்யலாம்? சரியான விடை ஆப்ஷன் பி, நீதிமன்றம் அணுகலாம். 28வது கொஸ்டின் இந்திய பொருளாதாரம் எந்த வகையை சேர்ந்தது? இந்திய பொருளாதாரம் எந்த வகையை சேர்ந்தது? சரியான விடை ஆப்ஷன் சி, கலப்பு பொருளாதாரம். 29வது கொஸ்டின் நீதித்துறை சுயாதீனம் என்பதன் பொருள்? நீதித்துறை சுயாதீனம் என்பதன் பொருள்? சரியான விடை ஆப்ஷன் சி, தன்னிச்சையான செயல்பாடு. கடைசி கொஸ்டின் அரசியலமைப்பின் முக்கிய நோக்கம் என்ன? அரசியலமைப்பின் முக்கிய நோக்கம் என்ன? சரியான விடை மக்களின் நலன் பாதுகாப்பு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதிலேருந்து நம்ம 30 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.